ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேஷியோவில் ஒரு சம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது, சம் முக்கியமானது இல்லை, இதில் சொல்கிற மெசேஜ் முக்கியமானது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டைரெக்டாக பார்ப்போம். மாதவியும் அன்பும் 2 மேசைகளையும் முறையே 750 900க்கு வாங்கினார்கள். அவங்களோட மேசைகளோட விலைகளோட வீதத்தை கேட்குறாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினை ஃபுல்லாக கூட ரீட் பண்ண மாட்டோம். அப்பா ஈஸியான கொஸ்டின், அப்போ என்ன பண்ணுவோம், 750 900ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிட்டு போயிடுவோம். ஆனால் என்னது, அப்படி எழுதக்கூடாது. எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 900க்கு வாங்கினார்கள். ஆனால் உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க, அன்பும் மாதவியும். சரிங்களா, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னது, மாதவியும் அன்பும். ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து என்னது, அன்பும் மாதவியும். அப்படியே மாற்றி கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ரேஷியோ மாற்றி எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கடைசியில் ஆன்சர் மாற்றணும். அதனால் நீங்கள் வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுபடியே போட்டுட்டு வாங்க. ஓகேவா? அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எளிய வடிவத்துக்கு என்ன பண்ணுவோம், P/Q ஃபார்மில் எழுதுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு அன்பு வந்து என்னது, இங்கே 2ஆவதாக கொடுத்துருக்குது 900. ஸோ அன்பு வந்து 900 ஃபஸ்ட்டு மாதவி வந்து எவ்வளவு, 750. அப்போ அன்பும் மாதவியும்னா நம்ம கரெக்டாக எழுதிட்டோமா, 900 750ன்னு. அடுத்து இதை வந்து என்ன செய்வோம், எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு P/Q ஃபார்மில் எழுதுவோம். அப்போ 900 / 750. இப்போ 10 கேன்சல் ஆகிடும். இதை 15 டேபிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இங்கே. ஸோ 5 15s are 75, 6 15s are 90. இது வந்து உங்களுக்கு டக்குன்னு போட தெரியாதவங்க நீங்கள் 5 டேபிள் அடித்து கொடுத்து போடலாம். ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சின்ற லெவலுக்கு போகும்போது இதெல்லாம் நம்ம வந்து 15 டேபிளாக வந்து நம்ம டக்குன்னு மனப்பாடம் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது வந்து P/Q ஃபார்மில் எப்படி இருக்குது, 6/5 இருக்குது. ஸோ நம்ம வந்து P/Q ஃபார்மில் தான் எளிய வடிவம் எழுதணும். அப்போ என்ன வரும், 6/5ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் எளிய வடிவம் வந்து 6/5 தான். நம்ம வந்து ஒருவேளை நம்ம வந்து கொடுத்துருக்க கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் 750/900ன்னு போட்டு செஞ்சோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 5/6ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷனில் அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ராங்கான ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். ஸோ அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொஷின் தப்பாக ரீட் பண்ணுறோம்லாம் நினைக்க மாட்டோம். அப்பாடா ஆன்சர் வந்துருச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் டிக் அடிச்சு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே வந்து எந்த எக்ஸாம்லையுமே கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் 6th புக்கிலேயே வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. இதெல்லாம் வந்து பேசிக் தான். இது முடித்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சம்ஸ்லாம் வரும். உங்களுக்கு மோஸ்ட்லி ரேஷியோவில் வந்து ரொம்ப லாங் சம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பேசிக்கை படித்தா தான் அது உங்களால் செய்ய முடியும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.